அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வெனிசுலாவின் இடைக்கால ஜனாதிபதியாக டெல்சி ரோட்ரிக்ஸ் பதவியேற்பு. வெனிசுலாவில் எண்ணெய் உற்பத்தியை அதிகரிப்பது தொடர்பில் ட்ரம்ப் ஆலோசனை. அமெரிக்காவை கண்டிப்பாக பழி தீர்ப்போம், நிக்கோலஸ் மதுரோவின் மகன் குரேரா உறுதி. வெனிசுலா அதிபர் மாளிகையில் ட்ரோன் தாக்குதல், கடும் துப்பாக்கிச் சூட்டால் மீண்டும் பதட்டம். அமெரிக்க துணை ஜனாதிபதி வீட்டின் மீது தாக்குதல். கிரீன்லாந்தை கைப்பற்ற நினைத்தால் அமெரிக்காவுக்கு டென்மார்க் பிரதமர் கடும் எச்சரிக்கை. நான் கண்ணியமான மனிதன், சட்டவிரோதமாக என்னை கடத்தி வந்துள்ளனர், நியூயார்க் நீதிமன்றத்தில் மதுரோ வாதம். ஜப்பானில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். தொடர்ந்து ஏவுகணை பரிசோதனைகள், போருக்கு தயாராகும் ஈரான். அமெரிக்க ஆதிக்கத்திற்கு ஈரான் அடிபணியாது, நேரடி எச்சரிக்கைகளை விடுத்த ஈரான். தொடர்பென விரிவான செய்திகள். வெனிசுலாவின் உபஜனாதிபதி டெல்சி ரோட்ரிக்ஸ் புதிய இடைக்கால ஜனாதிபதியாக தற்போது பதவியேற்றுள்ளார். வெனிசுலாவில் அதிகரித்து வரும் பதற்றங்களுக்கு மத்தியில் இவ்வாறு பதவியேற்றம் நடைபெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. அத்துடன் வெனிசுலாவின் ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவருடன் தொடர்புடைய நபர்களின் சொத்துக்களை சுவிட்சர்லாந்து அரசாங்கம் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் முடக்கியுள்ளது. மதுரோ அமெரிக்காவினால் கைது செய்யப்பட்டு நியூயார்க் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டுள்ள நிலையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. தற்போது வெனிசுலாவில் ஏற்பட்டுள்ள அரசியல் மாற்றங்களுக்கு மத்தியில் மதுரோ மற்றும் அவரது நெருங்கிய நபர்களின் தங்கள் சொத்துக்களை நாட்டிற்கு வெளியே கடத்துவதை தடுப்பதே இந்த நடவடிக்கையின் முக்கிய நோக்கமாகும். இந்த சொத்து முடக்கம் இன்று முதல் அடுத்த 4 ஆண்டுகளுக்கு அமலில் இருக்கும் என சுவிஸ் மத்திய பேரவை அறிவித்துள்ளது. வெனிசுலாவில் எண்ணெய் உற்பத்தியை அதிகரிப்பது தொடர்பில் அமெரிக்க நிறுவனங்களுடன் ஆலோசனை செய்ய ட்ரம்ப் திட்டமிட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கமைய இந்த வார இறுதியில் அமெரிக்க எண்ணெய் நிறுவனங்களின் நிர்வாகிகளை சந்திக்க ட்ரம்ப் தயாராகி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளன. அமெரிக்காவின் 3 பெரிய எண்ணெய் நிறுவனங்களான எக்ஸான் மொபில், கோனோகோபிலிப்ஸ் மற்றும் செவ்ரான் ஆகியவை மதுரோவின் வெளியேற்றம் குறித்து எந்த பேச்சுவார்த்தைகளையும் இதுவரை நடத்தவில்லை என கூறப்படுகிறது. தென் அமெரிக்க நாட்டிற்குள் அமெரிக்காவின் உயர்மட்ட எண்ணெய் நிறுவனங்களை மீண்டும் நிறுவுவதற்கு ட்ரம்ப் முயற்சித்து வருகின்ற சூழ்நிலையில் மேற்படி நிறுவனங்களின் ஆதரவையும் ட்ரம்ப் எதிர்பார்த்துள்ளார். ஆகவே வர இருக்கும் வாரங்களில் இது தொடர்பில் விரிவான பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரது அமைச்சரவை எம்பிக்கள் மீது அமெரிக்கா போதைப்பொருள் தாக்குதல், கொலைகள், கடத்தல் குற்றச்சாட்டுகளை சுமத்தியிருந்தது. இந்நிலையில் கடந்த சனிக்கிழமை அமெரிக்க உளவுத்துறை இராணுவ படையினர் இணைந்து வெனிசுலா தலைநகர் கராகஸில் அதிரடி தாக்குதல் நடத்தி வெனிசுலா ஜனாதிபதி மற்றும் மனைவி கைது செய்தனர். இந்த நிலையில் அவர்கள் போர்க்கப்பலுக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து விமானம் மூலம் அமெரிக்காவுக்கு கொண்டு செல்லப்பட்டனர். சனிக்கிழமை இரவு புரூக்ளினில் உள்ள போதைப்பொருள் தடுப்பு முகமை சிறையில் மனைவியுடன் மதுரோ அடைக்கப்பட்டிருந்தார். அதிபர் மதுரோ அடைக்கப்பட்டுள்ள சிறையானது 1990ஆம் ஆண்டு கட்டப்பட்டது என்றும் கூறப்பட்டுள்ளது. 2 நாட்கள் தடுப்பு காவலில் அடைக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று அவர்கள் கோர்ட்டில் ஆஜர்படுத்த முதன்முறையாக சிறையில் இருந்து வெளியே பொதுவெளிக்கு கைவிலங்கிட்டு அழைத்து வரப்பட்டிருந்தார். இந்த நிலையில் ஹெலிகாப்டரில் வந்திறங்கிய அவர்கள் கவச வாகனம் மூலம் மன்காட்டன் பெடரல் கோர்ட்டுக்கு அழைத்து செல்லப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதனிடையே வெனிசுலா நாட்டின் இடைக்கால அதிபராக டெல்சி ரோட்ரிக்ஸ் நேற்று பதவியேற்றார். இதனிடையே வெனிசுலா நாட்டின் இடைக்கால அதிபராக டெல்சி ரோட்ரிக்ஸ் நேற்று பதவியேற்றிருந்தார். அப்போது அவர் அமெரிக்காவுடன் இணைந்து செயல்பட ஆர்வமுடன் உள்ளதாகவும் ஒருபோதும் போரை விரும்பவில்லை என சமூக வலைதளத்தில் பதிவிட்டார். இந்நிலையில் அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை குறித்து நிக்கோலஸ் மதுரோவின் மகன் குரேரா, எங்களுக்கு எதிராக உடனிருந்தே துரோகம் புரிந்துவிட்டனர், அவர்களின் துரோகம் வருங்காலத்தில் வெளிப்படுத்தப்படும், அமெரிக்காவை கண்டிப்பாக பழி தீர்ப்போம் என்றார். முன்னதாக சுவிஸ் வங்கிகளில் உள்ள நிக்கோலஸ் மதுரோவின் 900 கோடி ரூபாய்
சொத்தை முடக்குவதாக சுவிட்சர்லாந்து அரசாங்கம் அறிவித்திருந்தமையும் இதன் போது கூறப்பட்டுள்ளது. வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ மாளிகை அருகே துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட சம்பவம் மீண்டும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. வெனிசுலாவிலிருந்து போதைப் பொருட்கள் கடத்தி கொண்டு அமெரிக்காவுக்கு வருவதாகவும் பல நாட்களாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் குற்றம் சாட்டி வந்தார். மேலும் அமெரிக்காவுக்கு கடல் வழியாக போதைப் பொருட்கள் கடத்தி வரும் கப்பல்களையும் தாக்கி அளிக்க உத்தரவிட்டிருந்தார். வெனிசுலாவுக்குள் கடந்த சனிக்கிழமை இரவு நுழைந்து நடத்திய அதிரடி நடவடிக்கையில் ஈடுபட்ட அமெரிக்க படையினர் கைது செய்த அந்த நாட்டு அதிபர் நிக்கோலஸ் மதுரோவும் அவரின் மனைவி சிலியா புளோரஸையும் நியூயார்க் நீதிமன்றத்தில் நேற்று ஆஜர்படுத்தினர். இந்த நிலையில் வெனிசுலாவை அமெரிக்காவை நிர்வகிக்கும் என அதிபர் ட்ரம்ப் கூறியிருந்த நிலையில் நேற்று மாலை புளோரஸ் அதிபர் மாளிகை அருகே அதிகளவிலான ட்ரோன்கள் பறந்து வந்ததால் மீண்டும் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. திங்கட்கிழமை மாலை புளோரஸ் அரண்மனையின் மீது அடையாளம் தெரியாத ட்ரோன்கள் பறந்ததை தொடர்ந்து அந்த பகுதியில் அசாதாரண சூழல் உருவானது. இதனால் பாதுகாப்பு படையினர் ட்ரோன்களை நோக்கி பதிலடியாக துப்பாக்கிச்சூடு நடத்தியதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவத்தில் அமெரிக்காவுக்கு எந்த தொடர்பும் இல்லை என வெள்ளை மாளிகை அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார். மேலும் நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. ட்ரோன் தாக்குதல் நடத்த திட்டமிட்டது யார், ஏன் இந்த தாக்குதல் நடவடிக்கையான திட்டம் என்பது குறித்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். கடந்த சில தினங்களுக்கு முன்னால் அமெரிக்கா வெனிசுலா மீது பயங்கர குண்டு தாக்குதலை நடத்தி ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸின் வீட்டில் நடந்த தாக்குதலுக்கு பிறகு சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அமெரிக்க துணை ஜனாதிபதியாக ஜேடி வான்ஸ் இருக்கின்றார். இவரது ஓகியோ வீடு மீது மர்ம நபர் ஒருவர் சரமாரியாக தாக்குதல் நடத்தியுள்ளார். சம்பவம் நடந்த போது வான்ஸ் குடும்பத்தினர் வீட்டில் இல்லை. இந்த செயல் ஜேடி வான்ஸ் அல்லது அவரது குடும்பத்தினருக்கு எதிரான இலக்கு தாக்குதலா என்பதை புலனாய்வு அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். துணை ஜனாதிபதி வீட்டின் வெளிப்புறத்தில் ஜன்னல்களை சேதப்படுத்திய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். அவரிடம் விசாரணை நடந்து வருகிறது. இந்த சம்பவம் குறித்து வான்ஸோ அல்லது வெள்ளை மாளிகையோ இதுவரை எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை. சம்பவம் நடப்பதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்புதான் துணை அதிபர் ஜேடி வான்ஸ் புறப்பட்டு சென்றதாக அந்த வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன. அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பொறுப்பேற்றது முதல் அண்டை நாடுகளை வரியினாலும் கருத்தாலும் தொடர்ந்து அச்சுறுத்தி வருகின்றார். அந்த வகையில் நாட்டின் பாதுகாப்பு மற்றும் உலக சுதந்திரத்திற்காக கிரீன்லாந்து மீதான உரிமையும் கட்டுப்பாடும் அவசியம் என கூறிய அதிபர் ட்ரம்ப் டென்மார்க்கிடம் இருந்து கிரீன்லாந்தை வாங்க வேண்டும் என கூறி பரபரப்பை ஏற்படுத்தினார். ஏராளமான கனிம வளங்கள் அங்கு குவிந்து கிடக்கின்றன என்பதால் சீனாவுக்கு போட்டியாக இப்பகுதியை கைப்பற்றியுள்ளதாக ட்ரம்ப் தெரிவித்து வருகிறார். இதனிடையே டென்மார்க் நாட்டின் கிரீன்லாந்து பகுதிக்கு மட்டும் தனியாக தூதரை நியமித்துள்ள ட்ரம்ப் அந்த பகுதி அமெரிக்காவுக்கு நிச்சயம் கிடைத்ததாக வேண்டும் எனவும் பேசியதால் இரு நாடுகளுக்கிடையே மீண்டும் பதற்றம் ஏற்பட்டது. இந்நிலையில் ட்ரம்பின் மிரட்டலுக்கு பதிலடி கொடுத்து பேசிய டென்மார்க் பிரதமர் மெட்டே ஃப்ரெட்ரிக்ஸின் கிரீன்லாந்தை வலுக்கட்டாயமாக கைப்பற்றும் அமெரிக்காவின் எந்த ஒரு முயற்சியும் 80 ஆண்டுகால நேட்டோ பாதுகாப்பு இணைப்புகளை அளித்துவிடும். இவ்விவகாரத்தில் ஐரோப்பாவின் முழு ஆதரவும் தங்களுக்கு உள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ கைது செய்யப்பட்ட பின் நியூயார்க் கோர்ட்டில் நிக்கோலஸ் மதுரோ மீதான விசாரணை நடைபெற்றது. நீதிபதி ஆல்வின் ஹெல்லஸ்டைன் தலைமையில் விசாரணை நடைபெற்றது. கடும் பாதுகாப்புக்கு மத்தியில் மதுரோவும் அவரது மனைவியும் நீதிமன்றம் அழைத்து வரப்பட்டனர். நீதிமன்றத்தில் பேசிய மதுரோ தான் நிரபராதி என்றும் குற்றமற்றவன் என்றும் கூறி தன் மீதான குற்றச்சாட்டுகளை மறுத்தார். தொடர்ந்து 400 இறையாண்மை கொண்ட நாட்டின் அதிபர் சர்வதேச சட்டங்களை மீறி கராகஸில் உள்ள எனது இல்லத்திலேயே வைத்து சட்டவிரோதமாக கடத்தப்பட்டேன். என்னை ஒரு பயங்கரவாதியைப் போலவும் போதைப்பொருள் கடத்தல்காரனை போலவும் சித்தரிக்க அமெரிக்கா முயற்சிக்கின்றது. ஆனால் நான் ஒரு கண்ணியமான மனிதன். அமெரிக்கா தனது அரசியல் லாபத்திற்காகவும் வெனிசுலாவின் இயற்கை வளங்களை கைப்பற்றவும் என் மீது இத்தகைய பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்தியுள்ளது என்று தெரிவித்தார். மேலும் தானே இன்னும் வெனிசுலாவின் அதிபராக இருக்கின்றேன் என மதுரோ நீதிமன்றத்தில் பலமுறை வலியுறுத்தினார். மேலும் மதுரோவின் மனைவி அட்ரியானாவும் தன் மீதான குற்றச்சாட்டுகளை மறுத்தார்.
வழக்கின் விசாரணை மார்ச் 17ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஜப்பானின் சிமானே மாகாணத்தில் இன்று அதிகாலையில் 6.2 ரிக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாகவும் அதைத் தொடர்ந்து கணிசமான அளவு நிலநடுக்கங்கள் ஏற்பட்டதாகவும் ஜப்பான் வானிலை ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது. நிலநடுக்கத்தால் பீதியடைந்த மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி சாலைகளில் தஞ்சமடைந்தனர். மேலும் டோகோகு நகரின் சாலைகளில் திடீரென ஏற்பட்ட பள்ளத்தால் கார்கள் உள்ளிட்ட வாகனங்கள் சேதமடைந்துள்ளன. நிலநடுக்கத்தை தொடர்ந்து சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை. நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேத விவரங்கள் குறித்து எந்த தகவலும் வெளியாகவில்லை. ஈரானின் தெஹ்ரான் மற்றும் சிராஜ் நகரங்களில் வார இறுதியில் ஏவுகணை பரிசோதனை மற்றும் வான் பாதுகாப்பு சாதன பயிற்சி உள்ளிட்டவற்றை ஈரான் அரசு அதிரடியாக மேற்கொண்டுள்ளது. அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் ஈரான் இவ்வாறான சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. அத்துடன் நேற்றைய தினம் வடகொரியாவும் 2 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவி தனது ஏவுகணை சோதனை நடத்தி மிரட்டல் விடுத்துள்ளது. ஈரான் நாட்டில் அதிகரித்து வரும் பணவீக்கம், பொருளாதார பிரச்சினைக்கு மத்தியிலும் ஈரான் சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. இந்நிலையில் உள்நாட்டில் ஏற்பட்டுள்ள போராட்டங்களுக்கு அமெரிக்கா ஈரானுக்கு எச்சரிக்கை விடுத்திருந்தது. இதற்கேற்ப ஈரானின் பாதுகாப்பு கவுன்சிலின் மூத்த அதிகாரிகள் அவசரம் கூட்டம் நடத்தினர். இந்த நிலையில் அயதுல்லா அலி கமேனி அவர்கள் அமெரிக்காவுக்கு கடும் எச்சரிக்கையும் விடுத்திருந்தார். இதன் பின்னர் நேற்றிரவு ஈரானின் தெஹ்ரான் மற்றும் சிராஜ் நகரங்களில் ஏவுகணை பரிசோதனைகள் மற்றும் வான் பாதுகாப்பு சாதன பயிற்சியை மேற்கொள்ளப்பட்டு ஈரான் பயிற்சியை மேற்கொண்டு முடித்துள்ளது. ஈரானின் வடமேற்கே மராக்கே நகரம், தெஹ்ரான் உட்பட பல்வேறு பகுதிகளில் இந்த வான் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்பான வீடியோக்கள் பதிவு செய்யப்பட்டு அவற்றை அரசு ஊடகங்களில் அதிகாரிகள் வெளியிட்டனர். இதற்கான காரணம் பற்றி அதிகாரிகள் எந்த அதிகாரப்பூர்வ அறிக்கையும் வெளியிடப்படவில்லை. அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பின் சமீபத்திய அச்சுறுத்தல்களை IRGC துணை தளபதி பிரிகேடியர் ஜெனரல் அஹ்மத் வாகிரி கடுமையாக நிராகரித்துள்ளார். ஈரான் அமெரிக்க ஆதிக்கத்திற்கு அடிபணியாது என்றும் குறிப்பிட்டுள்ளார். செவ்வாய்க்கிழமை காலை கருத்துக்களில் வாகிரி அமெரிக்காவுக்கு மூலோபாய வீழ்ச்சியின் ஒரு கூட்டத்தில் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். ஒரு காலத்தில் உலகை ஆதிக்கம் செலுத்த நம்பியிருந்த வழிமுறைகள் செயல்திறனை இழந்துவிட்டதால் வாஷிங்டன் அதன் நோக்கங்களை தொடர பலவந்தம், போர், பயங்கரவாதம் மற்றும் கொள்ளையை நாட வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது என்றும் வாதிட்டுள்ளார். அமெரிக்கா தனது கொள்கைகளை மீறி சட்டவிரோத செயல்களை செய்து வெனிசுலா மீதும் சட்டவிரோதமான தாக்குதல்களை நடத்தி வருகின்றதும் குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு அமெரிக்கா தனது ஆதிக்கத்தை மீறி தாக்குதலை நடத்தி வருவது கண்டிக்கத்தக்கது என்றும் ஈரான் தெரிவித்துள்ளது. அத்துடன் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அமெரிக்கா ஈரானுக்கு எச்சரிக்கையும் விடுத்திருந்தது. அந்த வகையில் ஈரானின் அதியுச்ச தலைவர் அலி கமேனி அவர்களும் அமெரிக்காவுக்கு எச்சரிக்கையை விடுத்திருந்தார். இந்த நிலையில் அமெரிக்காவின் ஆதிக்கத்துக்கு மேற்குலக நாடுகளின் செல்வாக்குகளுக்கும் ஈரான் ஒருபோதும் அடிபணியாது என்றும் எந்த ஒரு எதிர்மறையான தாக்குதல்களுக்கும் ஈரானிடமிருந்து பலமான அதிரடி தாக்குதல்கள் பதிலடியாக கொடுக்கப்படும் என்றும் ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.